என்ன தள்ளி விட்டுட்டு இந்த ஆளு போறாங்கிறான், இந்த ஆளு எடுத்துட்டு போறதுக்காக போறான். ஒரு நைட்டு தான் நான் சந்தோஷமா இருந்தேன். என்னங்க நைட் சந்தோஷமா? அண்ணன் தங்கச்சி தானே, கட்டி பிடிங்க. நீங்க கட்டி பிடிங்க, கட்டி பிடிங்க, நான் கிளம்புறேன். கைத கொடுப்போம். இது என்ன புதுசா? உங்க பேர் என்னங்க? என் பேர் கைலா. கைலா. கயலா. கயலா கயலா கைலா. கைலா. கைலாய மலை மாதிரி கைலா. இல்ல கைலா தான். கயலா. என்ன படிச்சிருக்கீங்க? நான் 12th முடிச்சிருக்கேன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க நேட்டிவ் வந்து ஈரோடு, லிவிங் சென்னை. அப்படிங்களா? மேரேஜ் பண்ணிட்டீங்களா? மேரிட் தான். எங்க உங்க லவர் வந்திருக்காங்களா? அவங்களா? இல்ல வரல. இல்ல இவங்களா? அவங்க அங்க இருக்காங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க, தாலியை காணும். தாலி வந்து வீட்டுல வச்சிருக்கோம். அதனால ஐயனை பார்க்க வந்து தாலி கட்டி. வீட்டுல எங்க பீரோக்குள்ள வச்சிருக்கீங்களா, ஆணில கைட்டி மாட்டிட்டு? பீரோல வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்குங்க. என்னங்க கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறாங்க. இப்போ உங்க வீட்டுக்காருக்கு தெரியுமா நீங்க வந்திருக்குது? தெரியும். இந்த திருவிழாவுக்கு தெரியும். ஆனா இப்படி வெறும் கழுத்தா இருக்கு. பரவாயில்ல, இதுதான் ஒரு ஃபேஷன். நான் என்ன ஒரு தாலி கட்டலாமா? வேணாங்க, ஐயனை பார்த்து தாலி கட்ட. உங்களை அப்படியே பார்த்தேன் பாரு, அப்படியே ஆஃப் ஆயிட்டேன். டக்குன்னு அப்படியே காற்றை தூக்கி அப்படியே இங்க வச்சுட்டேன். இங்க பாருங்க, காற்று எப்ப குத்துனீங்க? மாட்டு வந்து குத்திக்கு ஒரு 2 வருஷம். கொஞ்சம் இறக்கி வைங்க. இதெல்லாம் என்னது? வாவ், இது என்னங்க உங்களை மாதிரி அவ்வளவு கியூட்டா அழகா இருக்குது. என்ன ரேட்டு? இதா 4500. நான் இதை கேட்கல, இதை கேட்டேன். பவுச் இதுதான், பர்ஸ் தான். நான் இதை கேட்கல. ஐயோ கடவுளே, இதை கேட்டேன். உண்மையில அப்படியே திரும்புங்க. வாவ், இன்னும் நல்லா திரும்புங்க. சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, இப்படி. சொல்லுங்க. அப்புறம் வந்து இப்ப சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா? சாப்பிட்டேங்க. சாப்பிட்டீங்களா? இது யார் வாங்கி கொடுத்தது? இது வந்து இது ராசி மாடல். என்ன இவ்வளவு சுடுது கை? சுடுல உங்களுக்கு ரொம்ப சுடுதுங்க. எனக்கு சூடுதா? ஆமா, என் சூடுதான் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த சில்லுன்னு இருக்கும். சில்லுன்னு இருக்கா? சூடு இருந்தது, ஆனா இப்ப உங்களை பார்த்து சூடே இறங்கிடுச்சு. சில்லக்ஸ் பேபி. இது என்னதுங்க? என்னது? என்ன மலையா போட்டிருக்காங்க? பேங்கல்ஸ் தான். வாவ், இங்க பாருங்க. சூப்பரா 2 பேர் குத்தி இருக்கிறாங்க. சரி, அவங்க எப்படி வேணும்? அவங்க எப்படி வேணும்? அவங்க மம்மி வந்து மாமா வந்து, அவங்களும் ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்க மாமா அவங்க. இப்போ வந்து இங்க என்ன திருவிழாவுக்கு வந்திருக்கீங்க? வந்து கொத்தடை. கொத்தட்டை. கொத்தட்டையில என்ன சாமி, என்ன விசேஷம் இன்னைக்கு? இது எங்க ஐயனோட திருவிழா வந்து. நான் வந்து முத தடவை வந்திருக்கேன் நான். அப்படிங்களா? சரி, தாலியை தான் கைட்டி வச்சுட்டு வந்துட்டீங்க. தாலி கட்ட போறோமே இப்ப. அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு மணிகினி இப்படி மாட்டி இருக்கலாம்ல? அங்க போய் மாட்டிப்போம். சரி, இது எத்தனாவது வருஷமா நீங்க வரீங்க? முத தடவை. இப்போ உங்களுக்கு வயசு என்ன? 22. அவ்வளவுதானா? ஜஸ்ட் 22. நான் கூட ஒரு 17 18 இருக்குன்னு நினைச்சேன். இது என்ன கலரா அப்படியே கோதுமை நேரத்துல இருக்கீங்க? பார்க்கலாமா? இங்க இங்க என்னங்க இது? சொல்லுங்க. எதுக்கு இப்படி கத்துறானுங்க? சரி, ஏதோ உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். என்ன கேட்கணும்னு நினைச்சேன்? இவ்வளவு பெருசா இருக்குது எப்படி? என்ன பெருசா இருக்கு? என்ன பெருசா இருக்கு? நீங்க என்ன வச்சிருக்கீங்க? இததான் கேட்டேன், இவ்வளவு பெருசா இருக்குன்னு. ஜஸ்ட் ஃபோன், ஜஸ்ட் பேண்ட். சொல்லுங்க. இப்ப ட்ரெஸ் மாத்துவீங்களா? இப்படிதான் இருப்பீங்க? இதுதான். ட்ரெஸ் மாத்தும் போது என்ன கூப்பிடுறீங்களா? கூப்பிடுறேன். வேற அடுத்து என்ன, ஜீன்ஸா? இல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க. ட்ரெஸ் மாத்த கூப்பிடுங்க. எதுக்கு நான் உங்களுக்கு கூப்பிடணும்? என்னங்க ட்ரெஸ் மாத்தும் போது நானும் ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கேன், அதை போட்டுங்க. என் ட்ரெஸ். இன்டர்வியூக்கா? சரி, ஓகே. ஜீன்ஸ் போடுவீங்களா, சாரி கட்டுவீங்களா? நான் அதை அங்க போய் அந்த டைம்ல எந்த தோணுதோ. சரி, உங்களுக்கு வந்து இப்படி வாக்கடிச்சுனா அழகா இருந்திருக்குமே. எப்படி? இது ஜஸ்ட் ஒரு ஸ்டைல். இப்படி நல்லா வாக்கடிச்சு சீவி இந்த ஹேர் ஸ்டைல வந்து இப்படி போட்டு இருந்தா நல்லா இருந்துரும். எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு நான் அப்படி இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. இந்தாண்ட கொஞ்சம் வாங்க. எது பிடிச்சிருக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு. சொல்லுங்க. இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4 ஹேர் ஸ்டைல் பண்ணுங்களேன். அப்படியா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஏன் பண்ணணும்? சரி, நீங்க இப்போ ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்களா பண்ணலையா? ஃபுல்லி ஆப்ரேட்டட் தான். அப்படியா? என்ன ஊர்ல பண்ணீங்க? நான் பாண்டிச்சேரி. எத்தனை வருஷம் ஆகுதுங்க நீங்க ஆப்ரேஷன்? 3 years ஆகுது. இப்போதான் பண்ணீங்களா? அப்போ வந்து 22 வயசுனா இப்போ எத்தனை வயசுல பண்ணீங்க? 19 18 வயசுல பண்ணீங்க.
இப்போ நீங்க உங்க வீட்டுக்காரோட ஒண்ணா தான் இருக்கீங்களா? ஒன்றா தான் இருக்கோம். இல்ல வெளியில வந்து திருநங்கைலாம் இருப்பாங்களா, அந்த ஏரியாவுல இருக்கீங்க? நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம். இப்போ உங்க வீட்டுக்குள்ள அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி எல்லாம் அப்பா அம்மாக்கு எல்லாத்துக்கும் அப்செட் தான். அவங்கள்ட்ட போவீங்க. எல்லாத்துக்கும். அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, பாசமா இருப்பாங்களா? பசங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இதே இல்லை. இப்போ நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கீங்கல்ல, ஆமாம். அவங்க உங்க ஃபேமிலியில அவங்களும் ஏத்துக்கிட்டாங்களா, ஏத்துக்கலையா? அது கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் ஏற்றுப்பாங்க. ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா உங்க ஃபேமிலிக்கு தெரியும். எங்கள் ஃபேமிலிக்கு தெரியும். இப்போ காலம் ஃபுல்லா அவங்க கூட தான் வாழ்வீங்களா, ஆமாம். இல்ல அடுத்தது வேற? ஒருவனே குலம் ஒருத்தன் தான். எதுக்குங்க இன்னொருத்தன் தேடி போய்? ஒரே ஆள் கூட தாங்க இருப்பாங்களாம். எனக்கு கூட ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைச்சேன். இல்லை, ஒரே ஆள் தான். இப்போ நான் வந்து அடுத்தவங்கள்ட்ட போய் இப்போ நான் ரோட்ல போகவே முடியாதாட்டு இருக்கேன். உங்களை பார்த்ததும் ஒரு அடியை கூட என்னால எடுத்து வைக்க ஏன் முடியல. அப்படி சொல்றீங்க? எத்தனையோ பேர் இருக்காங்களே. ஏங்க உங்க அழகை பார்த்துட்டு, இன்னும் நிறைய பேர் அழகிங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அழகிங்க. ஏங்க 1000 பேர் இருந்தாலும் உங்க அழகு வந்து எப்படி 1000 தெரியுமா பேர் இருக்கு? எல்லாரும் அழகிங்க தான். ஆ? எல்லாரும் அழகிங்க. அப்படியே வந்து சிஸ்டர் இந்த ஆளு இது என்ன இப்படிதான் இப்படி? சொல்லி ஆமா, கடவுளே. இப்படிதான் நான் அந்த ஆளு சொல்லி ஊரை ஏமாத்துவாரு. சொல்லுங்க. நீங்க வந்து உங்க புருஷனோட சந்தோஷமா வாழுங்க. நானா ஏமாத்துறேன்? ஆதாரி பிக்காளி போய் பேசலாம் கேட்டுட்டு மயங்கிடாதீங்க. ஏங்க நானும் ஏமாத்துறேன்? இப்ப நீ ஊரை ஏமாத்தாம அந்த அவன் புள்ள ஏமாத்துக்கிற பையன். அந்த புள்ள அமைதியா வந்து ஏமாத்தி நான் கடத்திட்டு அதா இருக்கிற அதா இருக்கிற இதா இருக்க திரும்ப சொல்றேன். ஆமா. பாத்துக்கா இருக்க திரும்புங்கிற முதுவை காட்டுங்கிற முடிய காட்டுங்கிற டச் பண்ற யாரு என்ன நம்ம வயசுல வந்து வேலையா அவங்கள பாக்குறீங்க? பிடிச்சிருக்கு நான் செய்யறேன். நீங்க இது ஏன் என்ன வந்தீங்க? பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். என்ன செய்யற நீனு? எனக்கு புரியல. என்னமோ செய்யற அவளை கீரை எப்படியோ அழிச்சு விடும். இவரு தப்பு தப்பா என்ன பேசுறாங்க. ரொம்ப பேசுறீங்க நீங்க? இப்பெல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லலாமா? தப்பு தப்பு இல்ல. இல்ல. நீ செய்ய போற வயசு உன் வயசு என்ன? உன் வயசு என்னம்மா? யோ, உன்கிட்ட வந்து பேசுற இன்னைக்கு நாலு தாயா ஆள் ஒரு நைட்டு தான் நான் சந்தோஷமா இருந்தேன். என்னங்க double night meaning சந்தோஷமா? பேசுற பாரு. என்ன சந்தோஷம் உனக்கு? உனக்கு புருஷன் முன்னாடி நான் திருவிழாவுக்கு வந்திருக்கிறேன் சந்தோஷமா. அதெல்லாம் உனக்கு என்ன பொண்டாட்டி உனக்கு? புருஷன் இல்லையான்னு கேளுங்க. ஃபேமிலி இல்லையா? சொல்லுங்க. என்ன கேட்டீங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ஃபேமிலி இல்லையா? ஆ? சொல்லுங்க. நீ அவ்வளவுதான் பாத்துக்க. இது என் தங்கச்சி மாதிரி. தங்கச்சி நீ சரிண்ணா. பத்திரமா போ. தங்கச்சியா? தங்கச்சி மாதிரியா? தங்கச்சி மாதிரி தான் சொல்லுவாப்ல. தங்கச்சி தான். தங்கச்சி தங்கச்சி எங்க தான். அண்ணா. நீ அப்ப ரெண்டு பேரும் கட்டி பிடிங்க பாக்கும். அண்ணன் தங்கச்சி தானே, கட்டி பிடிங்க. அண்ணன் பரவாயில்ல. எங்க கை- ஊர்ல நீங்க அண்ணன் கட்டி தங்கச்சி பிடிங்க. இல்ல, இல்ல, இல்ல. ஒரு கட்டி பிடிங்க, நான் கிளம்புறேன். ஊர் கிராமம் நீங்க கட்டி பிடிங்க. ஆ? எங்க ஊர்ல அண்ணன் தங்கச்சி கட்டி பிடிக்க இப்ப நாளைக்கு பர்த்டே என்ன சொல்லி கட்டி பிடிக்க மாட்டியா? கைத கொடுப்போம். கட்டில முடிய இது என்ன புதுசா? என் தங்கச்சி எல்லாம் நாங்க கட்டி இல்ல பிடிக்கல. இல்ல, எங்களுக்கு பிடிக்காதுங்க. அது விட்டு போன ஊருங்க. ஊரு அந்த ஊரு கிளம்ப வயசான இது என்ன சிகப்பா இருக்கு? தங்கச்சி மேல கை வைக்கிற ஒரே ஓதா ஏஞ்சு வந்துற போயா யோ, இப்போ போயா ஓ, இந்த பாரு, என்ன தள்ளி விட்டுட்டு இந்த ஆளு போறாங்கிறான். இந்த ஆளு எடுத்துட்டு போறதுக்காக போறான். நீ இப்போ தங்கச்சி செலிபிரிட்டி நீங்களா இந்த ஊரு?